அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம 4 பல்லு 6 பல்லு மற்றும் கடப்பல்ல இருக்கக்கூடிய 4 பசுக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க, இந்த மாடுகள் எல்லாம் எங்கே இருக்குது, என்ன நிலவரம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஹெச்எஃப் ஆனது ஒரு பியூர் ஹெச்எஃப் பிரீடுங்க. வெறும் 4 பல்லு தான் போட்டுருக்குது. 2வது ஈத்துங்க. பால் வந்துட்டு 15 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம். இன்னும் கன்று போடுறதுக்கு 10 நாட்கள் ஆகும். இன்னும் நல்லா மடி விட்டு தான் கன்று போடுங்க. சுழி சுத்தமான ஒரு பசு, அதாவது காட்டு மேய்ச்சல் படி வளர்ந்த ஒரு பசுக்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோரணையான அமைப்புங்க. தோல் நல்லா மெலிவு, நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லட்சணமான முக அமைப்பு கொண்டதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. மடி இன்னும் லூஸ் இருக்குதுங்க. மாடு இன்னும் 10 நாள்லேருந்து 12 நாள் ஆனாலும் நல்லா மடி விட்டதுக்கப்புறம் தான் கன்று போடுங்க. நல்ல ஒரு அருமையான ப்ரீடு. மடி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்துட்டு நல்லா கருங்காம்புங்க. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் நல்ல இடைவெளி இருக்குதுங்க. 6 அடிக்கு மேலே நல்லா இடைவெளி இருக்குங்க. இன்னும் மடி விட்டுது அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக தெரியுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய முக அமைப்பை பார்த்தோம், மடி அமைப்பு எல்லாத்தையும் பார்த்துருக்க மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது வெள்ளையும் கருப்பும் சரியான ஈக்குவலாக இருக்குதுங்க. ஈக்குவலான இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹெச்எஃப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு ஒரு பியூர் பிராண்டுங்க, பியூர் ப்ரீடில் நம்ம டெவலப் பண்ண ஒரு இது தான். ஸோ இது தேவைன்றவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விலை வந்துட்டு எவ்வளோ சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 69,000 சொல்கிறாங்க. 69,000 நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம ரெகுலராக அனுசரித்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டி கிராமத்தில் ஹைவேஸில் இருந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நாம் வந்துட்டு பொதுவாக எல்லாமே செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அதாவது அது சாடி குடிக்கிறதா இருக்கட்டும், வரப்பில் திங்கிறதா இருக்கட்டும், எல்லா இதுவும் அது சரியாக இருந்தது மட்டும்தான் நம்ம பதிவில் போடுறோங்க. பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இதானது செவலை கலருங்க. வெறும் 6 பல்லு போட்டிருக்குதுங்க. 2வது ஈத்து. கறவை 16லேருந்து 18 வரலும் எதிர்பார்க்கலாங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்க. சுழி சுத்தமானது, காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. இல்லை செவலை அற்புதமான முக அமைப்பு கொண்ட ஒரு மாடு தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா மடி இன்னும் லூஸ் இருக்குங்க. நல்லா தோல் மெலுவான மாடு, நல்லா உடைச்சலான மாடுங்க. இந்த பால் வந்துட்டு 16 லிட்டர்லேருந்து 18 வரலும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த இதுக்கு போன இதுக்கு எப்படியும் 15 கறந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இருந்தாலும் 16க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதெல்லாம் காட்டு மேய்ச்சலுக்கான மாடுங்க. பண்ணைக்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு சொந்த செலவுக்கு வாங்குறதுனாலும் சரி, இது ஒரு நல்ல மாடாக இருக்குங்க. விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73,000 சொல்கிறாங்க. அனுசரித்து கொடுக்கலாம். விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம பண்ணா மெஞ்சர் கடை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளார நம்ம இருக்கோங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம மேய்ச்சல் தீனி எடுத்துக்கிற முறையாக இருக்கட்டும், வரப்பில்லாக இருக்கட்டும், சாடியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீடியோவில் பதிவிடுறோம். 2வது நம்மக்கிட்ட வாங்குகிற மாடுகளுக்கு எல்லாமே நம்ம கேரண்டி கொடுத்துட்றோங்க. அதாவது 4 காம்புக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். அதாவது பூத்தழுது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். உதைக்குது அப்படின்னாலும் நம்ம வேறு மாடு மாற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்குவீங்க. தூரமாக இருக்கவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. தமிழ்நாடு முழுசும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பசுவானது 6 பல்லுங்க. 6 பல்லில் ஹெச்எஃப் பிரீடுங்க. 2வது ஈத்து. அதாவது பால் 15 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாங்க. 1 வாரம் ஆகும் கன்று போடுறதுக்கு. சுழி சுத்தமான ஒரு மாடு தாங்க. காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்ந்தது. நல்லா முக லட்சணமான ஒரு மாடுங்க. எல்லாம் பட்டன் காம்பு, ரோஸில் கருப்பு இருக்கிற காம்புங்க. இது மிஷின் கறவைக்காக இருந்தாலும் கை கறவைக்காக இருந்தாலும் ஈஸியாக இருக்குங்க. எல்லாம் இன்னும் மடி லூஸ் இருக்குதுங்க. எல்லாம் மடி இறங்கினதுக்கப்புறம் தான் கன்று போடணும்னு எதிர்பார்க்கலாம். பால் குறைஞ்சது 15 லிட்டர் வருங்க. நல்லா தேனி கொடுத்தா அப்படின்னா 17 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாங்க. வெறும் 6 பல்லு தான் போட்டிருக்கு. இது இன்னும் நல்லா பெருங்கூட்டு மாடாக வளருங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கெலாம் போகணும் அப்படின்னா இன்னும் நல்லா பெருங்கூட்டு மாடாக வளருங்க. அப்படி குறைஞ்சது ஒரு 6-7 ஈத்துக்காவது நம்ம வச்சுக்கலாம். அது எல்லாம் ஒரு லட்சணமான மாடு. தோல் மெலிவு, பட்டன் காம்பு, எல்லாம் பிளாக்கில் இருக்கிற ரோஸ் காம்பு.
பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நல்லா பெருங்கூட்டான மாடு. மேய்ச்சலுக்கும் நல்லா ஏற்ற மாடுங்க. மேய்ச்சலுக்காகட்டும், அதாவது காட்டு மேய்ச்சலுக்காகட்டும், இல்லை வீட்டு தேவைக்கு தான் வாங்குகிறோம் அப்படின்னாலும் இது வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ரீடு. நல்ல ஒரு தோரணையான மாடுங்க. நல்லா பார்க்கும்போதே தெரியுதுங்க. பொதுவாக இந்த மாதிரி ரகத்தை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதில் நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி தாங்க இது. விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க. எல்லா மாடுமே நம்ம வந்துட்டு வரப்பில் போட்டோ செக் பண்ணுறோம், சாடியில் விட்டு செக் பண்ணுறோம், மேய்ச்சலில் விட்டு செக் பண்ணுறோம். எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம பதிவில் போடுறோங்க. இது தொலைதூரத்தில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நமக்கும் இதில் ஒரு மகிழ்ச்சிங்க. இப்போது நம்ம கொடுக்குற கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா, காம்பில் எதுவும் பால் வரல அப்படின்னா நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாங்க. ரெண்டாவது ஒதிக்குது முட்டுது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாங்க. நல்லா தேனி கொடுத்தா நல்லா கறவை கறக்கூடிய பசுமாடு தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும்.